ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. என் பிள்ளையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை அள்ளித்தரவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள். என் பிள்ளையே, நாளை நீ என்னிடம் கேட்ட ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாகத்தான் இருக்கின்றேன், அனைவருக்கும் உண்மையாகத்தான் இருக்கின்றேன். யாருக்கும் எந்த துரோகத்தையும் என்னுடைய கனவில் கூட நான் செய்ததில்லையே. பின்பு ஏனப்பா நான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன் என்றுதானே கேட்கின்றாய்? என் தங்கமே, நேர்மை என்பது பிறர் பார்க்கும் பொழுது நீ நடந்து கொள்ளும் விதம் அல்ல, உனக்குள் நீ இருக்கும் விதம். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். அது புரியாமல் கேட்டவற்றை எல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்ச நிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய். அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட நீ ஏன் மறுக்கின்றாய்? எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லயித்து கொண்டிருக்கின்றாய். நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை, ஆனால் அது நிராசையாகிவிட்டால் மனமுடைந்து போகக்கூடாதே என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு நிதானத்தோடு இரு என்று நான் உன்னிடம் கூறுகின்றேன். நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் உனக்கு நல்லது செய்யும். காலதாமதம் ஆனாலும் அது நிச்சயம் நடக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் இருப்பேன். நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. உன்னை மற்றவர்கள் காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பதும் தவறுதான். நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நானே பொறுப்பு. உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயம் கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். என் செல்ல பிள்ளையே, என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியும் தற்பொழுதுள்ள சூழ்நிலைகளை பற்றியும் கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது தங்கமே. என் மீதுள்ள நம்பிக்கை இல்லாமையை அது காட்டுகிறது. நடப்பது எல்லாமே என்னுடைய விருப்பம், நீங்கள் வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் முழுமையாக நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். கலங்காமல் இரு தங்கமே, பயப்படாதே, கலங்காதே. சில வாயில் கதவை நான் திறந்தேன், உன் மனம் அதை ஏற்கவில்லை. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால்தான் சோதனைகளை நீ அனுபவிக்கின்றாய் என்பதையும் பல முறை நான் உனக்கு அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன். இப்பொழுது அதை நினைவுபடுத்துகின்றேன். கலங்காமல் இரு. தாமதம் ஆனாலும் உனக்கு சேர வேண்டியது அனைத்தும் தப்பாமல் உன்னுடைய கைகளில் வந்தடையும். உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது தங்கமே. உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததையெல்லாம் உன்னை வந்தடைய நான் வழி செய்கின்றேன். உன் மனதில் உள்ள வேதனைகளை முற்றிலும் மறந்துவிட்டு மன மகிழ்ச்சியோடு தினமும் என்னை வழிபடு தங்கமே. உன் அப்பா இருக்கும் வரை கவலைகளுக்கு ஒரு பொழுதும் இடம் கொடுக்காதே. உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் உருவாக்கி தருகின்றேன் தங்கமே. அந்த ஒன்றையே உன்னுடைய இலக்காக வைத்து, அன்பு ஒன்றையே உன்னுடைய இலக்காக வைத்து, கிடைக்கும் இடத்தில் வெற்றி கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு புன்னகையோடு அனைத்தையும் கடந்து செல். சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உன்னுடைய மனம்தான் மிக சிறந்த நண்பன். உன்னை நீயே அதிக அளவிற்கு நேசிக்க கற்றுக்கொள் தங்கமே. வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக உன் அப்பா நான் வருவேன். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் ஆசை. நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு 1000 வழிகள் இருக்கின்றது. ஆனால் கவலையின்றி வாழ 3 வழிகள் தான். வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான்.
உன்னுடைய வாழ்க்கையில் வருவது அனைத்துமே என்னால் உனக்கு வந்து சேருவதுதான். உன்னை விட்டு போவது அனைத்துமே உனக்கு நன்மை இல்லாததுதான். உனக்கான தீமைகளை மட்டுமே நான் உன்னிடமிருந்து போக வைக்கின்றேன். நடப்பது நடக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்னுடைய அனுமதியிலேயே அது நடக்கின்றது என்பதை உன் மனதில் வைத்துக்கொள் தங்கமே. இந்த 3 வழிகளையும் நீ பின்பற்றினால் நிச்சயம் கவலையின்றி மகிழ்ச்சியுடன் வாழ்வாய். நான் உனக்காக என்னவெல்லாம் திட்டமிட்டிருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியாது. இன்னும் சில நாட்கள் காத்திரு. எனது திட்டங்களை பார்த்த பிறகு நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். உனக்கு இனி நான் அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன். என் செல்ல பிள்ளையே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இந்த அப்பாவின் கட்டளைக்கு உட்பட்டவை. அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இது இந்த உலக நியதி. ஆனால் உனது கர்ம பலன்களையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ செய்யும் அனைத்து பாவ புண்ணியங்கள் அனைத்திற்குமே நான் கணக்கு வைத்திருக்கின்றேன். எனக்கு எதுவுமே தெரியாது என்று மட்டும் நீ நினைக்காதே. ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகின்றது தங்கமே? எப்படி எனது நாமத்தை இன்று வரை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய்? உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலே இருக்கின்றாய். நான் உனது பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கின்றேன். நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். என் வாழ்க்கையில் அது இல்லை, இது கஷ்டமாக இருக்கிறது என்று கூறாதே. என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து. உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டிருக்கின்றேன். உனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை அடியோடு ஒழிக்கப் போகின்றேன். காத்து கொண்டிரு என் கண்மணியே. நீ எனது பிள்ளை. உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்குத்தான் உரிமை இருக்கின்றது. கவலைப்படாமல் இரு. நீ மாறப் போகின்றாய். புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றாய். தைரியமாக இரு. நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய். அன்று நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். பேச முடியாமல் தவிப்பாய். என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய். ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். கவலைப்படாதே. நிச்சயமாக உன் அப்பா உன்னை பத்திரமாக கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் இன்று வரை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கையோடு இரு தங்கமே. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் அப்பா நான் உனக்கு ஒவ்வொரு நிமிடத்திலும் துணையாக இருக்கின்றேன். உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது தங்கமே. ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உனக்கான காலத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை வெறுத்தவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்களின் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன். என் மீதான நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் தருவாயில் உனக்கு நான் எப்படி நன்மை செய்யாமல் இருப்பேன்? உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். நீ நினைப்பது, திட்டம் போடுவது, யோசிப்பது, உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள், நீ ரகசியம் என்று உன் மனதில் மறைத்து வைத்திருப்பது, இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். உன் மனதில் ஏற்பட்ட காயம், துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன? அனைத்தையும் நான் அறிவேன். மனதால் கூட பிறருக்கு நீ தீங்கு நினைக்காதே. பொறுமையுடன் இரு. நல்லதை மட்டுமே நினை. நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. நீ மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். எனக்கு கண்ணீருடன் நன்றியும் சொல்ல போகின்றாய். அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். நல்லதே நடக்கும். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.